ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்வீட் ரெசிபி, அதுவும் ஜெல்லி ரெசிபி தாங்க. ரொம்ப ஈஸி. ஆல்ரெடி ஜெல்லி ரெசிபி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க கீழே போய் லிங்க் ப்ரெஸ் பண்ணி போய் பாருங்கள். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹெல்த்தியானது. ஸோ வந்து இதில் நம்ம எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது, தேவையில்லாததெல்லாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, அப்படியே ரெட் கலரில் இருக்குது ஏதோ இது மாதிரி. பட் ஆனால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் மாதுளம் பழத்தில் தான் செஞ்சேன். எப்படி செய்யுதுன்னு முதல் பார்க்கலாம். மாதுளம் பழம் ஒரு பழத்தை எடுத்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். அதில் வந்து நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ரெயினை வச்சு வடிகட்டிடுங்க. அடுத்து வந்து ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம இது பண்ணி வந்து ஜூஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மாதுளம்பழம் ஜூஸை வந்து இதில் போட்டு நல்லா கொதிக்க விடணும். அதாவது இது வந்து மாதுளப்பழம் புட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டா சூப்பராக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் அதிகமாக தண்ணி ஆட் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு ஜூஸை புழிஞ்சு ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி வட்டோம் அரைச்சிக்கோங்க. நான் வந்து ஒரு பழம் எடுத்திருக்கேன், ஆனால் எனக்கு கொஞ்சம் தான் கிடைக்கும். ஸோ வந்து நான் அதை வச்சு பண்ணியிருக்கேன். பாருங்கள், நல்லா மாதுளம்பழம் ஜூஸ் வந்து அப்படி அப்படியே நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக நான் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணுறேன். ஒரே ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அகார் அகார் பவுட்ரு என்ன இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை சேர்த்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு அதை கரைச்சி விட்டுக்கோங்க. அந்த சூட்லேயே அதை வந்து இலக்கிரும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு தண்ணியில் கலந்துட்டு அப்புறம் நீங்கள் கூட கலக்கிக்கலாம். ஸோ இதை நீங்கள் மிக்ஸ் பண்ண நல்லா கொதித்து இதாயிரும். பாருங்கள், இப்போ இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம வந்து மாதுளம்பழம் புட்டிங் ரெடி பண்ணிடலாம். ஸோ இது சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, ஜல்லி மாதிரியே இருக்குது. வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வெறும் ஒரே ஒரு மாதுளப்பழம் இருந்தால் போதும், நம்ம இதை ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாகவே ரெடி பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் இது கெட்டியானா போதும். அதோட ஒரு பவுல்லையோ இல்லை ஏதாவது ஒரு இது மாதிரி ஊற்றி அதில் ஊற்றி கொஞ்சம் நேரம் செட் பண்ணி வச்சிடலாம். ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து 15 மினிட்ஸ்லேருந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். நல்லா திக்னஸ் ஆயிரும். இப்போ ஒரு பவுலில் ஊற்றி நம்ம ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சுருவோம். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். நல்லா செட் ஆகிட்டோம். இப்போ நல்லா செட் ஆகிடுச்சு. லேசாக கத்தியை விட்டு அந்த ஓரத்தில் ஃபுல்லாக சைடு ஃபுல்லாக எடுத்து விட்டுட்டு அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப பார்க்குறதுக்கே நல்லா ஒரு இதில் இருக்குது. நம்ம கலர்லாம் எதுவுமே சேர்க்கலை, ஜல்லி மாதிரி வந்திருக்கு. ஸோ இது வந்து ஃப்ரூட் ஜல்லி. நம்ம வீட்டில் ஈஸியாகவே செஞ்சிடலாம். உங்கள்கிட்ட என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை வச்சு இது எல்லாத்தையும் செய்யலாம். ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூட உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மேலும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. அடுத்த ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் அஃப்ரா. Thanks.